எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்ல இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டாக கேட்குறாங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் நீங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேக் இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேக் இருக்குது, அதை டாப்பா அவி ரிசி 3 பேருக்கு பிரிக்கிறாங்க, 3 பாகமா பிரிக்கிறாங்க. அதுல டாப்பாவுக்கு 1/2 பங்கு போயிருது, அதே மாதிரி ரிஷிக்கு 1/3 பங்கு போயிருது. ஸோ அவிக்கு எத்தனை பங்கு வருது கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, காமனா எப்பயுமே ஒரு கேக் இங்க வந்து என்ன இருக்குது, ஒரு கேக். அப்ப 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் என்னது 1/2 1/2 பிளஸ் இங்க 1/3. ஸோ இந்த 1ல இருந்து இதை மைனஸ் பண்ணுமா அவிக்கு எவ்வளவு போகும்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுலயே இதே மாதிரி 4 பேத்துக்கு வந்தாலும் சரி, ஏன்னா ப்ரீவியஸா குரூப் 1ல 4 பேத்துக்கு கொடுத்துட்டு இதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் சரிங்களா. காமனா 1ன்னு வச்சுக்கணும், மைனஸ் போட்டு இங்க எத்தனை பேரோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்ப நெக்ஸ்ட் 1 மைனஸ், ஸோ இங்க 2க்கும் எல்சிஎம் எடுத்தோமா, இங்க 6. ஸோ 2 எத்தனை டைம் இருக்குன்னா 6 வரும் 3 டைம். அப்ப 3 பிளஸ் 3 எத்தனை டைம் இருக்குன்னா 6 வரும் 2 டைம். அந்த 2 மேல பிரிக்கணும் 2 சீக்வல் டு 1 மைனஸ் 3 பிளஸ் 2 5/6 சீக்வல் டு 1 × 6 6ல் 5 போச்சுன்னா 1/6. ஸோ மீதி பார்த்தோம்னா 1/6 இது யாருக்கு போகும்னா அவிக்கு போகும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, கேக் இருக்குது, அதை 3 பேத்துக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏக்கு 1/4 பங்கு போகுது, சிக்கு 1/6 பங்கு போகுது. அப்ப பிக்கு எவ்வளவு போகுதுன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.